வழியாக அந்த மைசூர் பேலஸ் விட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் ஆயிடுச்சு. அடுத்ததோ சர்ச்சுக்கு போகணுமா. சரி, நான் போயிட்டு பேசுகிறேன். பாய். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்ட் பிலோமினாஸ் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன். எப்ப கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1936 தான் கட்டியிருக்காங்க. இதை யார் பில்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜா வாத்தியார் 4 ரூல்ல இருக்கும்போது தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு. பா, பிரிட்டிஷ் கட்டினது எல்லாம். இந்த சர்ச்சுக்கு மொத்தம் 2 பேர் இருக்கு. ஒன்னு வந்து சென்ட் ஜோசப் கத்தீட்ரல், இன்னொன்னு வந்து சென்ட் பிலோமினாஸ் கத்தீட்ரல்னு சொல்றாங்க. இந்த சர்ச் எதை பேஸ் பண்ணி கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கிற கொலக்னே கத்தீட்ரலை பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சில் சென்ட் பிலோமினாவோட ரெலிக்கும் சென்ட் பீட்டரோட ரெலிக்கும் இருக்கான். இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருக்காங்களாம். ஸ்டன் ஆகி நின்றுட்டேன் இதோட கட்டிட கலையை பார்த்து. இங்க இருக்கிற ஸ்டாச்சூஸ் எல்லாமே இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குமா. அந்த காலத்துல எந்தவித ரேசிசமும் இல்லாம கிருஷ்ணராஜா வாத்தியார் 4 ரூல்ல இருக்கும்போது இந்த மாதிரி சர்ச் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, ரொம்ப பெருமையா இருக்குல்ல. A few moments later. ஹோட்டல் விஷ்ணு பவன்ல நல்ல லஞ்சை சாப்பிட்டுவிட்டு பெங்களூர்ல இருந்து டாடா பாபாய் சி யூ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இப்போதான் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த ஏரியா என்ன ஏரியா? அது மைசூர் கிட்ட தான். சரி, சாப்பிட்டாச்சு. ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்கிறேன். பாய். One eternity later. வணக்கம் ப்ரோஸ் அண்ட் டோலிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேம் கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. எனக்கு டயர்டாக இருக்கிறதுனால நான் போகல. பெங்களூரோட செகண்ட் டே வந்து ரொம்ப ஜாலின்னு சொல்ல முடியாது, ரொம்ப போர்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு போச்சு. ஏன்னா அந்த பேலஸ் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து சாப்பிட போன ஃபுட்டும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு சர்ச்சு ஒன்று பார்த்தோம் பாருங்க, வேற லெவலில். எவ்வளோ ஹைட்டு தெரியுமா? எப்படி கட்டுறாங்கன்னே, எப்படி பிரிட்டிஷ்காரங்க, அதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க தான் எப்படி கட்டியிருப்பாங்கன்னே தெரில. அதுவும் பேலஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. பேலஸ்லாம் வேறு லெவல். ஒவ்வொரு ஆர்கிடெக்டும் ஒரு டிசைனுக்கு அதுக்கு அதே மாதிரி வேறு டிசைன் இருக்குது. அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே ஸ்டாப்பில் நிப்பாட்டுறாங்களோ அப்போ கண்டினியூ பண்ணுறேன். பாய். இப்போ நம்ம எந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னா ஊட்டி டு மைசூர் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த ரோட்டில் தான் நம்ம போயிருப்போம். அதை பார்க்க அவ்வளோ அட்வென்ச்சராகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும். பாருங்களேன் அதை. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்க எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் போன நேரத்தில் காட்டு மாடும் மான்கள் தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் கேட்டு விசாரித்த வரைக்கும் இந்த நைட்டில் இந்த சைடு போகவே முடியாதான், அலோவே பண்ண மாட்டாங்களாம். ஆனால் அவங்க எப்படி போனாங்கன்னே தெரியல. போன கொஞ்சம் தூரத்துலேயே பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த நேச்சரை ஃபீல் பண்ணிட்டு வந்தவங்க. அந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அதை சொல்லிட முடியாதுங்க. அதை பாட்டோட ஃபீல் பண்ணி பாருங்களேன். புலியை பார்த்தே சிரிக்கின்ற சிசுவை போல கோபங்கள் மறந்து சிரிப்பேனே, பதறாமல் கூவிடும் குளத்தின் மேலே உருவாகும் மலையன் போலே நான்
வாழ்வை கொடுப்பேனே கதறாமல் வாகாய் வாகாய் வாகினே பாகாய் பாகாய் ஆகினே தோதாய் தோதாய் போகிறே தூதாய் தூதாய் ஆகினே. ஹில்ஸ்லேருந்து கிளம்பும்போது அந்த மலையில் இருக்கிற அந்த மேகங்கள்லாம் அந்த மலையில் தவழும்போது அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, அப்பா சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. A few moments later. ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் நிப்பாட்டியாச்சுங்க. அந்த காஃபி ஷாப்லேருந்து கிளம்பி போகிற வழியில் சரியான மழை, அப்படியே நைட்டு டின்னரை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆனந்த பவனில் நிப்பாட்டியாச்சு. இந்த கிளம்பி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டூர் பிளான் ஒன்று இருக்குது, அதை நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.